ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நல்ல சத்தான சுவையான முருங்கைக்கீரை பொடி எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். 100 நோய்களை விரட்டக்கூடிய சத்து இந்த முருங்கைக்கீரையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ சத்துக்கள் இருக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரையில் இந்த மாதிரி பொடி செஞ்சு தினமுமே நம்மளுடைய சாப்பாட்டில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து சாப்பிடும்போது நம்ம நல்லா ஆரோக்கியமாக நல்லா சத்தாக இருக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை எடுத்து காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு அந்த முருங்கைக்கீரை இலைகளை நிழல்லையே நல்லா காய வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நல்லா கழுவிட்டு தண்ணி போக நல்லா இது வெறும் வாணலியில் வறுத்தும் எடுத்துக்கலாம். ஒரு நாள் நல்லா நிழலில் காய வச்சாலே போதுங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா ரெடி ஆயிரும். இப்போ இந்த முருங்கைக்கீரை எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம அளந்துக்கலாம். இந்த கப்பில் நான் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வீட்டில் நிழல்லையே இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கிட்டத்தட்ட 2.5 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த 2.5 கப் முருங்கைக்கீரைக்கான அளவுகளை பார்த்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இந்த வாணலியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் இல்லாமையும் இந்த பொடியை நம்ம செஞ்சுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த பருப்புகள் எல்லாம் சேர்த்து நம்ம இந்த பொடியை செய்யும்போது நல்லா சுவையாக இருக்குங்க. நம்ம இட்லி, தோசை இந்த மாதிரி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது ரெண்டையும் சேர்த்து தோடவே வறுத்துக்கோங்க. கொஞ்சம் பருப்பெல்லாம் லேசாக கலர் மாறி வரட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்துக்கலாம். இது கூட காரத்துக்கு ஒரு 10 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம முருங்கைக்கீரையில் பருப்பில் போட்டு செஞ்சாலோ அல்லது பொரியலாக செஞ்சாலோ குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க. இது கூட ஒரு 6லேருந்து 8 பல் அளவுக்கு பூண்டை லேசாக இடித்து விட்டு இதில் சேர்த்துடலாம். பருப்பெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் லேசாக வறுப்பட்டு கலர் மாறி வருது. இப்போ பருப்பெல்லாம் கொஞ்சம் வறுப்பட்டு வரும்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்து நல்லா இதோட வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு. பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா கலர் மாறி வந்துருச்சு. பூண்டை இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா வறுப்பட்டு வந்ததும் இதில் ஒரு சின்ன துண்டளவுக்கு புளி சேர்த்துடலாம். புளி சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு வைக்கும்போது உங்களுக்கு நிறைய நாள் கெடாமல் இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் வறுத்துக்கலாம். போதும். இப்போ எல்லா பொருட்களும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வறுப்பட்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு தனியாக ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே வாணலியில் நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, நிழலில் லேசாக உலர்த்தி எடுத்து வச்சுருக்கோம். அந்த முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம். நல்ல ஒரு லேசான ஒரு கிறிஸ்ப்னஸ்க்காக லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இப்படி லேசாக வறுத்துக்கோங்க. எண்ணெய் எல்லாம் எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்த உடனே அன்றைக்கே செய்கிறீங்க அப்படின்னா அந்த ஈரம் போக நல்லா கொஞ்சம் மட்டும் லேசாக அந்த ஈரம் போகிற வரைக்கும் காய வச்சுட்டு அப்படி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா வறுப்பட்டுருச்சு. முருங்கைக்கீரையும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இது எல்லாமே நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 2 நிமிஷம் வாணலியில் போட்டு வறுத்தாலே போதுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா சூடு ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். முதல்ல இந்த பருப்பெல்லாம் சேர்த்துடலாம். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லேசாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடிஞ்சதும் இதில் முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம். முருங்கைக்கீரையை சேர்த்து இது கூடவே நம்ம உப்பும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொடி செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆனாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியிலே இருந்துச்சுன்னா 2 மாதம் ஆனாலும் உங்களுக்கு கெடாதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த முருங்கைக்கீரை கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சூப்பரான நல்ல வாசனையான சுவையான முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த சூடு போகிற வரைக்கும் கொஞ்சம் தட்டுலையோ அல்லது இந்த மாதிரி அகலமான பாத்திரத்துலையோ கொட்டி வச்சுருங்க. இது நல்லா கொஞ்சம் சூடு ஆறி வந்ததும் அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி நம்ம முருங்கைக்கீரை பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2 மாதம் வரைக்குமே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சத்தானதும் கூட. நம்ம எப்பயுமே சாப்பிட்ற இட்லி பொடிக்கு பதிலாக இந்த முருங்கைக்கீரை பொடியை நம்ம வந்து இட்லிக்கு தொட்டோ அல்லது தோசைக்கு தொட்டோ சாப்பிட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி சாதத்துக்கு போட்டிருக்கேன். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லா உதிரி உதிரியாக சாதத்தை வடித்து அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு முருங்கைக்கீரை பொடியை போட்டு இது கூட நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க அளவுகளை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.